வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஏன் ப்ரோ லேட் அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ எடிட் பண்ணி அதில் ஜிஃபை ஆட் பண்ணி உங்களுக்கு புரியறதுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது. இதுக்காக நானே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொஞ்சமாக சுருக்க முயற்சி பண்ணுறேன், முடியலைங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு மேட்ச் இருப்பாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறமா ஷீல்டோட ரெஃபரன்ஸை போட்டு காட்டியிருப்பார். இதை முன்னோட்டமாக போட்டு காட்டிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சோடனே வராரு. ரோமன் ரெயின்ஸுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு இருக்குது. எப்போவுமே ஓடிசினாலே ஓடிசி தானே. ரோமன் ரெயின்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர்ஸ்லாம் நடந்த மேட்சையும் இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட ஒரு கழக பேர் இருந்ததுங்க, செத் ராலின்ஸை வீழ்த்தாதவன் அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போ செத் ராலின்ஸை வீழ்த்தி அந்த பேரை பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாரு. அதை பற்றியும் மக்கள்கிட்ட பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் செத் ராலின்ஸ் ஒரு நல்ல நேர்மையான மனிதனாக இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர்ஸ்லாமில் மோதனா அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் எக்னாலஜ் பண்ண சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அந்த மைக்கை கொண்டு நீட்டுறாரு. அதாவது மக்கள் எல்லாருமே செத் ராலின்ஸோடைய பாட்டை பாடுறாங்க. சரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் மைக்கை காட்டும்போது அந்த இடத்துல திடீர்னு LA நைட் வராரு. உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், LA நைட் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டியவர். செத் ராலின்ஸ் கிட்டே சொல்லிட்டாரு, செத் ராலின்ஸ் சாம்பியனாக இருந்தால் நான் மோதி இருப்பேன்னு. பட் ஆனால் இப்போ செத் ராலின்ஸ் சாம்பியனாக இல்லை, சாம்பியனாக இருக்கிறது ரோமன் ரெயின்ஸ். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட உன்னோட அடுத்த சேலஞ்சர் நான் தான் அப்படிங்கிறத சொல்லதுக்காக வரணும். பொதுவாகவே LA நைட் நார்மலாகவே நல்லா பேசுவார். அதுவும் ரோமன் கிட்ட பேசும்போது பங்கமாக பேசுகிறாரு. ரோமன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறார். ரோமன், நான் இதுக்கு முன்னாடி செத் ராலின்ஸ் கிட்டே ஒரு டீல் போட்டிருந்தேன். இப்போ செத் ராலின்ஸ் சாம்பியனாக இல்லை, சரி ஓகே, ஆனால் நீ எனக்கு வாய்ப்பு தரணும். எதுக்காக வாய்ப்பு தரணும்னா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. அதில் நீ தனியாக நேர்மையாக சண்டை போடாமல் உன்னுடைய குடும்பத்தை பயன்படுத்தி அதில் வீழ்த்தினேன். இப்போ என்னோடய பொசிஷன் அப்படிங்கிறது உன்னை விட பயங்கரமாக இருக்குது, எனக்கு ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃப்ராடாம். இதை கேட்ட உடனே ரோமன் ரெயின்ஸ் கோவப்படுறாரு. ரோமன் ரெயின்ஸ் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு, இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறது தெரியுமா? உன்னுடைய 1 வருஷ சம்பளம் எங்கே இருக்குது தெரியுமா? என் கையில் கடிகாரமாக இருக்குது. இந்த கடிகார முள்ளில் இருக்கிற அந்த மதிப்பு தான் உன்னுடைய WWE வேல்யூ. அது உண்மை தான். ரோமன் ரெயின்ஸ் WWEயில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 19 மில்லியன் கிட்ட சேலரி வாங்குறாரு. ஆனால் LA நைட் 1 மில்லியனுக்கு கீழே தான் சேலரி வாங்குறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் 200 கோடி ரூபா வாங்குறாருன்னா இவர் WWEயில் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் WWEயில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ரோமன் ரெயின்ஸ் ஒரே வருஷத்தில் சம்பாதிக்காரு. அதை சம்பாதிக்கிறதுக்கு LA நைட்டுக்கு 18 வருஷம் கிட்ட ஆகும். அதை சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. LA நைட் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் பேசவே இல்லை. LA நைட் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ இந்த ரெஸ்லிங் கம்பெனியோ டாப் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இந்த சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பத்தா எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி வச்சுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் ராலாக வச்சுக்கலாம், அல்லது நம்ம மணி இந்த பேங்கில் வச்சுக்கலாம், இல்லை ரசல்மனியாவோ ராயல் ரம்பவோ சர்வைவர் சீரிஸோ சண்டே நைட் மெயின் சாட்டர்டே மெயின் இவெண்டோ எதுனாலும் ஓகே, எப்போ வேணாலும் வச்சுக்கோ. ஆனால் நீ ஃப்ராட் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா இப்போ செத் ராலின்ஸ் கூட நேர்மையாக சண்டை போட்டு எந்த விதமான சீட்டிங்கும் இல்லாமல் அவனை பீட் பண்ணல, அதே மாதிரி முடிஞ்சால் என்ன பீட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு ஆஹான்னு சொல்லலை, அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸுக்கும் LA நைட்டுக்கும் மீண்டும் ஒரு செகமெண்ட் நடக்கும். அதில் ரோமன் ரெயின்ஸ் வந்து LA நைட்டோடைய சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. காய்ஸ், அதுக்கப்புறமா ஜெவன் எவன்ஸோடைய நேரம். ஜெவன் எவன்ஸுக்கு இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யார் கூட இல்லை, ஈத்தன் பேச்சு கூட. இந்த மேட்சை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். இன்றைக்கி மண்டே நைட்டால் நிறைய விஷயங்கள் நடந்தது. எல்லாத்தையும் பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி ரிவ்யூ கொஞ்சம் லென்த் ஆயிரும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மேட்சில் ஜெவன் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஈத்தன் பேச்சை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. ஜெவன் எவன்ஸை WWE வந்து ஒரு ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிக் காஸ் வராரு. பிக் காஸ் ரிட்டன் இந்த வாரம் ஆள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவர் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ஜெவன் எவன்ஸை சரமாரியாக அட்டாக் பண்ணுறாரு. பிகாஸை பார்க்க ட்ரூ மாக்லின்டர் மாதிரியே இருக்கிறார்ல. அதை கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க இந்த மண்டே நைட்டாக விட்டு போய்.
8 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் இந்த டபிள்யூபிள்யூக்கு வந்து அதுவும் ஃபிசிக்கை பாருங்களேன். முந்தியெல்லாம் இந்த அளவுக்குலாம் ஃபிசிக் இல்லை, பட் ஆனால் இப்போ உடம்பை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பும் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இவர் ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லராகவே டபிள்யூபிள்யூ ஆக்கலாம், அதுக்கான திறமைகளும் எல்லாமே இருக்குது. நம்ம டாலாட்டாங்க மாதிரி ஹைட்டாகவும் இருக்கார், ட்ரூ மேக்கின்டையர் மாதிரி ஃபிசிக்கலும் இருக்கிறாரு. ஆக்சுவலி இவர் இன்றைக்கி ரிட்டர்ன் ஆனும்போது நான் டாக் டீம் டிவிஷனில் வரும்னு நினச்சோம்ல, டபிள்யூபிள்யூ அப்படி காட்டாமல் இருந்தது நல்ல விஷயம்தான். ஏன்னா இவர் டாக் டீம் பார்ட்னராகவோ டாக் டீம் டிவிஷன்லையோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவருடைய ஃபிசிக் வந்து செமையாக இருக்குது. இவரை சிங்கிள் கெரியர்லேயே பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த ஹெவி வெயிட் சாம்பியன் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆகிறதுக்கான திறமைகள் இவருக்குள்ளே இருக்குது. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா விளக்கண்ணையெல்லாம் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சம்மர்ஸ்லாமில் தேவையே இல்லாமல் சோலோ சிகாவா ராய்ஸ்கி எல்ஐ நைட்டு கூட மேட்ச் விளாடுனீங்க, அதில் தோற்று போயிட்டு வந்து நிற்கிறியாளா? ஏலா ஜேக்கப்பு, நான் உன்னை நம்புகிறேன், கடைசியில் நீயும் தோற்று போயிட்டியே. அப்புறம் ஜே ஊசோவை பார்த்து சொல்கிறார், நீ மெயின் இவன் ஜே ஊசோவா, நான் மெயின் இவெண்ட்டில் தோக்க பிறந்தவனா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. எல்லாவனும் 1ஆம் கிளாஸ் பையன் பார்த்தீங்கன்னா ஓமரிக்கல் தட்டா எப்படி குனிஞ்சு நிற்பான், அதே மாதிரி 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி குனிஞ்சு நிற்கிறாங்க. ஜேக்கப் பாட்டு கேட்டுறாரு, ஏட்டா ராய்ஸ்கி யார்ரா? அது என்னடா பேர் ராய்ஸ்கி குயிஸ்கின்னு? அந்த ராய்ஸ்கி ஃபஸ்ட்டு யார்? என் குடும்பத்தை சேர்ந்தவனா, என்னோட பிரதரா இல்லை இவங்க பிரதரா? இல்லை, ஆனால் உனக்கு மட்டும் நண்பனா? நான் பாரு, நமக்கு நட்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள குடும்பத்துக்குள்ளே தான், அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, ஏதாவது பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் அவர் பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஷோ முடிஞ்சிட்டு போல இருக்குது. அதனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து நிற்கிறாரு. போகும்போது ஒவ்வொருத்தரையும் கலாய்க்கிறாரு. அதுலேயும் மனுஷன் பார்த்தீங்கன்னா ஜே ஊசவை வச்சு செய்கிறாருங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. ஜே ஊசை வந்து ஒன்றுமே சொல்ல முடியலை. ஏன் தெரியுமா? போகும்போது ரோமன் ரெயின்ஸ் ஒன்று சொல்லிட்டு போயிட்டுருக்காரு, எவனோ எல்ஐ நைட்டோட விஷயத்தில் தலையிடாதீங்க, அவன் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு எல்ஐ நைட்டு கூட மோதுறது விருப்பம் இல்லை, அதனால் அவனுடைய விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோமன் அண்ணன் திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வருத்தமாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராய்ஸ்கி வராது. என்ன பொக்க, நம்ம எல்லோரும் எப்படி இருந்தோம் பொக்க, இப்போ நீயும் நானும் தனித்தனியாக இருக்கோம் பொக்க, ஒன்று சேரலாம் பொக்க அப்படிங்கிற மாதிரி பேசினா ஜேக்கப் ஆட்டோ கடுப்பாக வராரு. ஜேக்கப் ஆட்டோ ராய்ஸ்கியும் முன்னாள் நண்பர்கள் தான், பட் ஆனால் இப்போ குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், அதுவும் நோ ஹாட்ஸ்பாட்ஸ் மேட்ச்சில் சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த பொருளை எடுத்துக்கணும் அடிக்கலாம், அந்த வெப்பன்ஸ் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ராய்ஸ்கிக்கும் சோலோ சிகாவுக்கும் மேட்ச் இருக்குது கைஸ், இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லிவ் மார்கனோட நேரம் தன்னுடைய உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீட்டைன் பண்ணிட்டாங்க. செலப்ரேட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ராக்கெல் ராட்ரிகஸ் கரண்ட்லி உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிறாங்க. எனக்கு தான் கண்ணு ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா என் கண்ணு ஃபியூஸ் ஆகலை, சாம்பியன்ஷிப்பில் தான் ஃபியூஸ் ஆகிருக்குது. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க கஸ்டமைட் பண்ணியிருக்கிறான்னு. கஸ்டமைட்னா ஒன்றும் இல்லைங்க, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை 4 துண்டாக உடச்சி போட்டு அதை ஒட்டி வச்சு அது ஒரு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. அக்கா ராக்கெல் ராட்ரிகஸ் அக்கா, உங்ககிட்ட சாம்பியன்ஷிப் வந்து படாத பாடுபடுதுக்கா, ஒரே வாரத்தில் எப்படியா 2 துண்டாக உடஞ்சி போயிருக்குது. சரி, அதை விட்டுதலுங்க. இப்போ அவங்களுடைய நெக்ஸ்ட் சேலஞ்சர் அப்படிங்கிறது யார் தெரிஞ்சாகணும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சோல் ருக்காக்கும் ரக்ஸானே ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இந்த மேட்ச்சில் ரெக்ஸர் வெரஸ் கிட்டத்தட்ட வெற்றி பெற நேரத்தில் சோல் ருக்காவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி மேட்ச்சில் சர்வைவ் பண்ணுறாங்க. சரி, இந்த மேட்சை வந்து இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சோல்ருக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஸ்குவாலிஃபை முறையில் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்குது. இந்த இடத்துக்கு பெக்கிலேஜ் வராங்க. பெக்கிலேஜ் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல, பிகாஸ் அவங்க ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுறதுல. பட் ஆனால் பெக்கிலேஜ் இந்த இடத்துக்கு வராங்க. பெக்கிலேஜ் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிங்கில் வந்து நிற்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெக்கிலேஜுக்கு தேவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு, அதனால் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனால் பெக்கிலேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாரு இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் 1 இல்லை 2 இல்லை 3 தடவை வெற்றி பெற்றுட்டேன், அதுவும் இந்த ஒரு வருஷத்துலேயே நான் வெற்றி பெற்றேன். இதுக்கப்புறமா அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வேலை எனக்கு தேவையில்லை, நான் இப்போ வந்தது இன்னொரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை காட்டுறாங்க. எஸ், பெக்கிலேஜுக்கு உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தேவை. இதுக்கு முன்னாடி ஒரு ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை இவங்ககிட்ட இருந்து பிடுங்கிருப்பாங்க. இப்போ இந்த சாம்பியன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கிலேஜ் வான் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் இந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. போகும்போது அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸ்டெஃபனி வாக்கர் அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஒரே நேரத்தில் 2 ரிட்டனை காட்டியிருக்கிறாங்க. ஒன்று பெக்கிலேஜ், இன்னொன்று ஸ்டெஃபனி வாக்கர். 2 பேரும் சேர்ந்து லிவ் மார்கனை படாத பாடுபடுத்தி அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணி வெளியே அனுப்பிவிட்டாங்க. ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஸ்டெஃபனி வாக்கர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு ஃபிசிக்கலி கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்த டைமில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க போல இருக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் அட்டாக் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இப்போ மெயினான விஷயம் என்னதுன்னா, இவங்க 2 பேரில் யார் அடுத்தபடியாக லிவ் மார்கன் கூட மோத போகிறாங்க. ஸ்டெஃபனி மார்கன் லிவ் மார்கன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே டாப் ரோப்பில் இருந்து பெக்கி லிஞ்ச் வேடிக்கை பார்த்தாலும் கீழே இறங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கான வாய்ப்பு தான் முதல்ல கிடைக்கணும். ஏன்னா நீ வந்து அவ கூட மோதி அவன்கிட்ட இருந்த டைட்டில் தான் அவன்கிட்ட இருக்குது, இப்போ எனக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி லிஞ்ச் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேரில் யாருக்கு முதல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகத்தோட ப்ராக் லெஸ்னர் போன வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ப்ராக் லெஸ்னர் ரசல்மனியாவில் போன வீடியோங்க, அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போது இது எல்லாத்தையுமே ஓபா பார்த்து ப்ராக் லெஸ்னர் நம்மளை விட்டு போயிட்டாரு, பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் பண்ண விஷயத்தை நான் மறக்க மாட்டேன், என்னை பார்த்து தற்போதைய பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ராக் லெஸ்னரே சொன்னதை ஓபா ஃபெமி ஒரு பெரிய விஷயமாக கருதுறாரு. அந்த இடத்துல பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா எஸ் சார் நான் அதை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபா ஃபெமிக்கு பால் ஹேமன் கை கொடுக்குறாரு. ஓஹோ ஏதோ ஒன்று நடக்க போகுது போல இருக்குது. அடுத்து ஓபா ஃபெமியோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி ஓபா ஃபெமி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரும்போது நல்லா இருக்குது, ஆனால் ஓபா வாக்கு நடக்கும்போது தான் நல்லா இல்லை. மற்றபடி என்ட்ரன்ஸ் உண்மையிலேயே பக்காவாக இருந்தது. அப்படியே பார்க்கறதுக்கு அண்டர்டேக்கர் மாதிரியே இருக்கிறாங்க நம்ம ஆள். ஓபா ஃபெமி இப்போ ப்ராக் லெஸ்னரை ட்ரிபியூட் பண்ணுறாரு. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரெஸ்லிங் கேரியர் விட்டு போயிட்டாரு, ஆனாலும் போகும்போது என்ன ப்ரெசன்ட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு நான் எந்த வகையிலையும் எப்போவுமே கலகத்தை உண்டாக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் இதுக்கப்புறமா இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ரூல் பண்ணுற ஒரு ரூலராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எஸ், இவர் சொல்கிறத பார்த்தா ப்ராக் லெஸ்னர் அம்பிட்டு தான் போல இருக்குதா. ஏன்னா ஆவுனா எல்லாவனும் ப்ராக் லெஸ்னர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ப்ராக் லெஸ்னருடைய லாஸ்ட் மேட்ச் சம்மர்ஸ்லாம் தானா முடிஞ்சுதா, நீ வரமாட்டாரா? ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு விஷன் டீம் வராங்க. அதுலேயும் பிரான் பிரேக்கர் கடும் கோவத்தில் அப்படியே ஓபா ஃபெமியை பார்க்குறாரு. எதுக்கு தெரியுமா, பின்னாடி இவருடைய ஆள் பாலியம்மன் கூட பேசி கை கொடுத்துட்டு இருந்தார்ல, அதை பார்த்துட்டாரு. கடும் கோவத்தில் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஆஸ்தின் தேரி தான் வேண்டாம் போக்க வா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த சண்டை எழுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் பிரான் பிரேக்கர் பெரிதும் ஓபா ஃபெமினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இவருக்கு ஒரு மேட்சுங்க, யாரு கூட பார்த்தீங்கன்னா ஜோ என்ட்ரி கூட. ஆக்சுவலி அவர் வந்து முழுக்க ஓபாவே பார்த்துட்டு இருக்காரு. ஜோ என்ட்ரி அட்டாக் பண்ணும்போது கூட ஒரு சில வினாடிகளில் ஜோ என்ட்ரியை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்துல நிற்கவே இல்லை, டைரெக்டாக ஓபா ஃபெமி எங்கே இருக்கான் அவனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு ஓபா ஃபெமியை பார்க்கறதுக்காக அந்த இடத்த விட்டு இறங்கி போயிட்டார். செத்த பாம்பு அடிக்கிறது தான் ஆஸ்தின் தேரிக்கு வழக்கமாக போச்சே. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோ என்ட்ரியை ஆஸ்தின் தேரியை அட்டாக் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கராச்சும் பரவாயில்ல, அடி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இவர் அட்டாக் பண்ண யார் வரா தெரியுமா, அகிரா தொசாவா எல்லாருமே சமாளிச்சிடலாம். ஆனால் அகிரா தொசாவா கிட்டே அடி வாங்குறாரு பார்த்தீங்களா ஆஸ்தின் தேரி. ஐயா ஆஸ்தின் தேரி உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்குது, பொண்ணை நம்பி மண்ணை விட்ட கதையாகிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸின் திருப்பி வா எனக்கு சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆடும் பாருங்களேன் கோவத்தில் எப்படி துள்ளிக்கிட்டு இருக்காருன்னு. ஐயா அகிரா தொசாவா உங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, என்ன நீங்கள் டென்ஷன் ஆகும்போது எங்களுக்கு சிரிப்பு வருது, ஏன்னு தெரில. ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களை சிரிப்பாகவே பார்த்துட்டோமா, திடீர்னு நீங்கள் சீரியஸ் ஆகும்போது உங்களை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பிக் ஆக்ஸை பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க. பிக் ஆஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுவும் ஜோன் எவன்ஸ் அதை பற்றி பேசும்போது கிட்டத்தட்ட 8 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஒருவேளை 8 வருஷமாக இவர் ரெஸ்லிங் கேரியரில் இருந்திருந்தால் இப்போ எங்கேயோ போயிருப்பார், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கிட்டத்தட்ட ட்ரூ மெக்கின்டையரோடைய ஈக்குவலான பொசிஷனுக்கு வந்திருப்பார். பட் ஆனால் 8 வருஷம் டபிள்யூபிள்யூல இல்லாமல் ரெஸ்லிங் கேரியரில் ஒதுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அண்டர்ரேட்டாக மாறிட்டார். அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ராவை ரூல் பண்ண போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற ஜாட் கேபிளோட நேரங்க. நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான மாதிரி மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் நல்ல வரவேற்பு கிடைக்குது. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனதுனால இவரை வரவேற்கிறதுக்காக இன்னொருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. வேறு யாருமே இல்லை, முன்னாள் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெண்டா அகெயின் ஒரு சேலஞ்சிங்கோ மற்றதோ எதுவும் கேட்கவே இல்லை. ஜாட் கேபிளை பாராட்டுறாரு. இந்த கோல்டன் டைட்டில் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்திருக்குது, ஆனால் உன்னோடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்க, இப்போ அந்த டைட்டில் உன்ட்ட கிடச்சிருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டா ஜாட் கேபிளை வாழ்த்து தான் செய்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டரியும் அவ கூட பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனும் வராங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை பற்றி கேட்குறாங்க. வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. சரி வாக்குவாதத்தை ஒரு டாக் டீம் மேட்ச் போட்டு நம்ம சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. பெண்டா மற்றும் ஜாட் கேபிள் டாக் டீம் ஆகியிருந்து ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பயங்கரமாக நடக்குதுன்னு சொல்ல முடியாது, ஓகே ஓரளவு சுமாராக நடந்தது. இதில் ஜாட் கேபிள் ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ வீழ்த்திட்டார். அதுவும் டாமினிக் மிஸ்டரியோ
தன்னுடைய காலில் அந்த ஹேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஜாட் கேபிள் அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவார். அது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் வின் பண்ணிட்டார். ஜாட் கேபிளுக்கு இப்படி ஒரு பெற்ற ஒரு வெற்றி தேவை தான். ஏன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அவருடைய நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு ஒரு வெற்றி தேவை. அந்த வெற்றி இன்றைக்கி கிடச்சிருக்குது. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி பெற்றதுக்கப்புறமா பெண்டாவே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜாட் கேபிளுடைய வயிற்றில் கட்டி விடுறாரு. காய்ஸ், அதுக்கப்புறமா பால் ஹேமனை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வேறு யாருமே கிடையாது, பிரான் பிரேக்கரு. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உன் ஆள் எங்கன்னு கேட்குறாரு. யாரனா ஓபாவை கேட்குறாரு. எதுக்குன்னா நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நீ அவன் கூட சேர்ந்துட்டல அப்படின்னு. பால் ஹேமன் அதுக்கு மறுப்பும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீ உன்னுடைய கெரியரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என் கெரியரை நான் பார்த்துக்கிறேன், பட் ஆனால் ஓபா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிற்கிறாரு. ஃபியூச்சர் ஆஃப் த ரசல்மேனியா மெயின் ஈவென்ட்டர் சொல்ல வச்சுட்டு அவருக்கே ஒரு மேட்ச் இல்லாமல் ஆகிட்டீங்களாடா. பார்க்கவே பாவமாக இருக்குது பிரான் பிரேக்கரை பார்க்க. பட் ஆனால் மனுஷன் கொலை வரையில் இருக்கிறாரு. இவர் போகிற போக்கில் ஓபாவும் ஆளுதானு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் பாலியமனுக்கு இந்த டீலிங் பிடிச்ச மாதிரி இருக்குது. அவருடைய ஸ்மைலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அண்ட் மெயின் ஈவெண்ட் ஆஃப்டர் டைம் வந்துட்டோம் காய்ஸ். ராய்ஸ்கி விசஸ் ஜேக்கப் ஃபாட்டு. ரோமன் ஜேக்கப்பை பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், என் குடும்பமாக இருந்தால் ராய்ஸ்கியை துவம்சம் பண்ணி தவிடு புடி ஆக்கிடு. ஒத்த வார்த்தை தான் சொன்னார். அதை நிறைவேற்றதுக்காக மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டார். அப்பா ஜேக்கப் ஃபாட்டு இருக்கிறாரு. என்ன அடி, இந்த மனுஷெல்லாம் தினமும் சண்டை பண்ணணுங்க. அப்படிப்பட்ட மல்யுத்த வீரர் ராய்ஸ்கிக்கு வயிற்றில் இருக்கிற சாணியை வெளியில் பீச்சு எடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ். ராய்ஸ்கியே தம்சமாயிட்டார்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு சோலோசிகாவோட பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த டாங்கான் மரணப்படி ஃபினிஷரை போட்டு டேப் அவுட் முறையில் பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணிட்டாரு. அதுலேயும் ஒரு வாயிலிருந்து ரத்தம் வர மாதிரிலாம் காட்டினாங்க பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கப்புறமாவும் ராய்ஸ்கியை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஏப்பா இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு போட்டுருங்கப்பா, இல்லாட்டா காப்பு ரைட்டு கொடுத்துருவானுங்க. ஆல்ரெடி போட்டு தான் காப்புக்கு மேலே காப்பாக இருக்குது. இதுக்கும் மேலே காப்பி ரைட்டெல்லாம் வாங்கினா நம்ம சேனல் தாங்காது. அதனால் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை போட்டு விட்ருங்கப்பா. இந்த மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் வராரு. ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கு முன்னாடி ஜேக்கப் ஃபாட்டு ராய்ஸ்கியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே ரத்த வெள்ளத்தில் படுக்க விட்டுருவார். ரோமன் ரெயின்ஸ் இப்போ எதுக்காக வராருன்னா தான் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, ராய்ஸ்கி தான் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிதும் ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணியிருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து ஜேக்கப் ஃபாட்டு எக்னாலஜ் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸும் அதை பார்த்து வி த ஒன் அப்படின்னு பண்ணுறாரு. இதோட இன்னைக்கு ரா முடிஞ்சிருச்சு. ரா முடியும் போது ரோமன் ரெயின்ஸ் அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது ரே மிஸ்டீரியோ இருக்கிறாரு. அவர் ரோமன் ரெயின்ஸை பார்த்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்னைக்கு ரா முடிஞ்சிருச்சு. ரே மிஸ்டீரியோ எதை பற்றி பேசுவார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான ரா பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி